அமுதம் கூடி வரும் திருவடிகள், அமுதம் கூடி வரும் திருவடிகள், அமுதம் கூடி வரும் திருவடிகள். அங்கே அடைக்கலம் என்பார்கோ புதுநிலைகள், அங்கே அடைக்கலம் என்பார்கோ புதுநிலைகள். தகமயம் முருகனின் தனியானம், சாத்திவயம் முருகனின் எழில் கோலம். மனம் பரப்பும் ஆனைகளே அவன் ஈராறு கைகளினால் தாமரையே, எங்கும் மனம் பரப்பும் ஆனைகளே அவன் ஈராறு கைகளினால் தாமரையே. அமுதம் கூடி வரும் திருவடிகள், அங்கே அடைக்கலம் என்பார்கோ புதுநிலைகள், அங்கே அடைக்கலம் என்பார்கோ புதுநிலைகள். தகவலும் முருகன் தன்னிதானோ, தன்னிபயம் முருகன் கோலம், அங்கே தாத்திபயம் முருகன் கோலம். அதுக்கு மேல கோபக்கார பெரிய முத்தம்மா, ஆல்ரெடி ஆல்ரெடி தின்ன முத்தம்மா, அதுக்கு மேல கோபக்கார பெரிய முத்தம்மா.
அப்படி நெசிக்கிட்டு போறீங்க. சைலண்ட் சைலண்ட். பேர் அன்புமிக்க பெரியவர்களே, நாடக கலா ரசிக மக்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் நண்பாக்கு கிராமம் ஸ்ரீ அருள் ஜோதி நாடகம் சர் போடு பேரன்புமிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, நாடக கலாரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் நியூ அருள் வானத்திலே வேட்டி மந்தாரைய சேட்டு அவருக்கு வாழையிலை போட்டு அதிலே வைத்தாங்க வாழையிலை கூட்டு நாளோடு நாள் 8 பெண்கள் புஷ்பதியானால் போடுவாங்க புட்டு. இதுதான் எங்கள் அருள் ஜோதி நாடகம். அதிலே நான் மட்டும் கொஞ்சம் நெட்டு. இதுதான் எங்கள் அருள் ஜோதி மகன் செட்டு. வந்த வாட்சி மானா மாதிரி
பேசவே கூடாது. திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் வட்டம் வெண்பாக்க கிராமம் ஸ்ரீ அருள் ஜோதி நாடகம் எங்கள் நாடக ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்க வட்டம் வெண்பாக்க கிராமம் பிஎம் தங்கவேலன் அம்மா நோய் நேர அதுவரா திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டம் ராஜா கிராமம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராஜா கிராமம் சந்திரகிராமன் ஐயா ராமச்சந்திரன் ஐயா கம்பெனி நாடக அமைப்பாளர் ஆரணி மாநகரம் பழைய பஸ் நிலையம் இலும் சிவா அவர்கள் இவர்கள் குழுவினால் இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் நடத்த முன் வந்துள்ளோம். இதில் சொல் குற்றம், பிழை குற்றம், மேல குற்றம், நாள குற்றம், எவ்வித குற்றம் உங்கள் வீட்டு பிள்ளைகள் எப்படி தவறு செய்ய அதே போல் என் பின்னோர் நடிகர் மணிக்குமார் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்டம் பார்க்க வந்திருக்கும்
உங்க மீது நான் கோவமா இருக்கேன்க்கா. ஏன் நீ கோவப்படுற? அக்கா என்ன எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க? என்னடி இது உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? 6 மணிக்கு நாங்க வாடின்னு சொன்னேன். 6 மணிக்கு என்ன வர சொன்னீங்க? ஆமாண்டி. நானும் வந்து தேடுறேன். என்னது எங்களை தேடுறியா? ஆமா. எங்கெல்லாம் நீ தேடி கண்டுபிடிச்ச? நானா? ஆமா. ஆர்னி பஸ் ஸ்டாண்டு, வேலூர் பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டா தேடி வரேன். செய்யார் பஸ் ஸ்டாண்டு, வெண்பாக்க பஸ் ஸ்டாண்டு கூட தேடிட்டேன். நீங்க காணோம். எங்கதான் போயிருந்தீங்க? என்னது? எங்கதான் போயிருந்தீங்க? எங்க தேடினா? வேலூர் பஸ் ஸ்டாண்டு, ஆர்னி பஸ் ஸ்டாண்டு. ஏன் அங்கெல்லாம் போனா? நீங்க பஸ்ல வர சொன்னீங்கல்ல. என்ன ஊரு? நான் சொன்னது என்ன ஊரு? நீ சொல்றது என்ன ஊரு? ஏண்டி? அச்சு வாழை போடுறதுக்கு தான் சொன்னீங்களா? ஏய், இங்க வாங்க நீ. எனக்கு அனைவரும் நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம். எங்கு செல்வது வழக்கம்? மலர்கடை. உண்மைதான். ஆடி பாடிக்கொண்டே போகலாம். போகலாம்க்கா. பூங்குயிலே, பூங்குயிலே, எத்தனை நாளான காத்திருந்தேன்.
எப்ப வாய திறப்பு அது பார்த்தாயா முல்லை முல்லை அது என்னை பாட்டு தாயாற்றுவது போல் இல்லை அப்படியா இந்த ஊர் முல்லையா அருமையாக தான் இருக்கும் எப்படி எடுத்து
இந்த மனோன்னு எவ்வளவு சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்கு. ஆஹா, பார்க்க பார்க்க பரவசம் பரவசம். அப்படியா? எல்லாம் பார்க்கும்போது ஏய், எப்படிக்கா? மல்லி, முல்லை, ரோஜா, அனைத்து முல்லை. சொல்லும் முன்னே அக்கா நம்மளோட தோழி காணலையேக்கா. அந்த நளினா பரவாயில்லை, நீ கூப்பிடுறீ. அடி என்னடி? அடி என் நாம அவங்க அம்மா எட்டு வரைக்கா. அடி பைபாஸ். அடி உன் பைபாஸ் என்னடி கூப்பிட்ட? ஏய், அகிலானத்தை கூட்டியா? கூப்பிட்டேன். என்னடி சொன்னா? அவங்க ஆம்படியா வந்து என்னை எட்டு வதைக்க போறாரா. அப்புறம் வேற ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சடி. பைபாஸ்ன்னு சொன்ன அது ஒண்ணும் கிடையாது. பைபாஸ் பக்கத்துலயே மேடை எப்படியோ அதே போல என்ன வீடு. உன் வீடு பைபாஸ் பைபாஸ் கூட்டாராடி. இவ்வளவுதான், 4 அடி தான். ஏன் நீ கூப்பிடுறீ? பாடி பாடி சுறுசுறுப்பா கூப்பிடுங்கடி. நான் கூப்பிட்டா ஏய், அகிலானு ஓடி ஓடி வருவாக்கா. ஏன் வருவா போ. ஏன் நீ கூப்பிட்டா ஓடி வந்து பாடி. என்னடி தப்பா? அக்கா ஏய், நீ தேம்பி அழுவாத. இங்க யாரும் வர மாட்டாங்க கண்ணை துடைக்க. என்ன விஷயம் சொல்லுடி. நிறுத்து. அக்கா நீ எதுக்கு தேம்பி அழுவுற? என்ன பார்த்து உன்னை பார்த்து என்ன பார்த்து 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 என்ன சொன்னாலும் பட்டு சொல்லுடி. சுறுசுறுப்பா இருக்கும் மூணு மணி. அக்கா சொல்லிடுறேக்கா. அக்கா என்ன பார்த்து என்னடி சொன்னா வாழ்விடு. அப்படி சொன்னா அவன் கேட்க மாட்டான். உன்னை பார்த்து அழகான பொண்ணேனா, அது கேட்ட கண்ணேனா, என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான், தன்மான ஒண்ணுதான். அதை போல் விழுகிறேன். வணக்கம் டி, வணக்கம். ஏண்டி பெண்களா பிறந்து விட்டா போதடி. ஏண்டி பொம்பளைக்கு இருக்கிற அச்சம் மடம் நாணம் பயிர் என்று சொல்வார்களே, அந்த 4 குணம் முட்டை இல்லையடி. இல்லையா நான் என்னமா பண்றது? ஏண்டி என்ன பண்றது கேட்டா லேட்டா வந்துட்டமா. என்னடி உனக்கு இங்கிலீஷ் வரும் லேட். ஆமா, ஏன் உனக்கு காலதாமதம்? எங்க வீட்டுக்காரர் ஊம்புறாருமா. ஏய், என்னடா சொல்ற? ஏய் தப்பா இறங்கி பேசாத. ஆனா விட்டுரு. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுலாம் என்னது ஏய், என்ன சொன்ன? ஏய், நீ வந்தது போதும். உங்க வீட்டுக்கார கூப்பிடுறீ. ஏய் பையா, யார் ஏய் யார் ஏய் ஏய் அப்பா, ஏய் ஆத்துக்காரா, ஏய் வீட்டுக்காரா, ஏய் கொஞ்சம் வாடா, வாடா சீக்கிரம் வா. அது என்னடி ராக்கம்
ஜன்னம் என் போட்டோம் என் நிக்கிற இவனே இருக்கிற என்னையாண்டா கூப்பிடுறேன் எங்க அம்மால எழுக்கிறாங்க அம்மா அச்சுனான்னு வச்சுக்கா அம்மா நான் அச்சுனா கீஞ்சிரும் என்ன கிழிஞ்சிரும் பாவாடை கீஞ்சுன்னு சொல்றேன் ஏய் மாத்திரம் வாங்கி எங்கடா வாங்கி வைக்கிற எங்க வைக்கிற அம்மா வைக்கிறேன் யார மாதுல என்னத்த புடிச்சுக்கிறாங்க உனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ என்ன பண்ணலாம் அம்மால விட்டு ஆட்டுருவேன் ஏய் என்ன பேசுறீங்க அவரை நினைக்க கூடாதுமா எப்ப பார்த்தாலும் நீ வாடி ஒரு பாட்டு பாடுறீங்க எங்களுக்காக அப்படியே ஆமா பாரு வா நான் பாரு நீங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறீங்க அப்படியா வேசா போடப்பா கண் பாலிக செய்சப்பா பாருங்க எந்த நேரம் பார்த்து துட்டு எடுத்து காட்டுறாங்க அப்பா அகிலாண்டா இந்த ஆடையெல்லாம் போய் அவுத்து வச்சுட்டு எல்லாம் குளத்துட்டு போய் முழு
வழிகாட்டி தாய் குலத்தின் பெருமைக்கும் தமிழகத்தின் மாண்புக்கும் தனிப்பெரும் தலைவனாக இந்த கவிரவத்தின் கோட்டைக்கு தலைவனாக அங்கையர் சிங்கன் என்ற பெயருடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு முன்பதாக வரக்கூடிய அருமை நண்பர்கள் அவருப்பா எப்படி எது மணிக்கு வந்த பையன் பத்தாண்டா வந்தேன். 7 மணிக்கே வந்துட்டேன். அப்படியா? இது நம்புறோம்மா? ஆமா ஆமா. ஏடா சொல்லவே இல்லையடா, முடிஞ்சாதே வந்துருப்பேனா. அப்புறம் வந்து இந்த 2 பேரும் போடுங்க. எடிப்படா. ஏதாவது சொல்றேன். பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கறாங்கப்பா. சரிப்பா, நம்ம வீட்ல எப்படி இருக்காங்க? நம்ம வீட்ல எப்படிடா? நம்ம வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்கடா. 2 பேரும் சரியா தான் இருக்கோம். இருந்தாலும் எடுத்து அந்த மாலையை யாருக்கு தெரிவிக்க வேண்டும்? அவனை நீ அறிமுகப்படுற, அவன் ஒன்னும் அறிமுகப்படுறான். என்ன இடம் எங்க வந்திருக்கீங்க? ரொம்ப வந்துக்கிறோம். அதை கேட்கவில்லை. என்ன வேலை செய்கிறார்? அரசாங்கத்தில் காவலாளி இருக்கிறோம். எங்க இருக்கக்கூடியவன்? பேட்டி. ஆமா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கோமா பேசிக்கிறீங்க. அது வேலை போடும்போ 4 லட்சம் வேஸ்டா போடல. ஆரம்பத்திலே வந்தியா எங்க உட்கார வச்சுக்கிறேன் உங்க அக்காவை? வாயக்கோ நீ எங்க உட்கார வச்சுக்கிறேன்? நிஜமா தாரு வாழ்க்கை அப்படி சொல்லி நீ வாயக்கோ வா எக்கோ வா எக்கோ ஸ்டக் ஆயிடுச்சு. அக்கா கிடையாது வாயக்கோ ஸ்டக் பேச்சு என்ன வார்த்தை பேச்சு எடுத்தா? எப்ப பார்த்தாலும் சூத்து பண்ணிக்கிறேன். சூழ்ச்சித்துங்க. சரி சரிங்க. ஏய் மாலையே தெரிவிக்க வேண்டுமா? சரி சரி தவறா நினைக்காதீங்க. இந்த மாலையை உங்களுக்கு எடுத்து போடணும்னா இப்பெல்லாம் மாலை இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாலை போட்டு நீங்க தான் குண்டு வைக்கிறோம். என்ன குண்டு? உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாதே. ஐயோ எத்தனை பெரிய கதையா இருக்குது இதுக்கெல்லாம். என்ன இந்த குண்டு வச்சு உன் பேர் பசங்க சீர் போச்சுன்னா இந்த நாட்டு மக்களுக்கு யார் பதில் சொல்றது? அதனால சோதித்து உங்களுக்கு போடணும். அப்படியா? சரி சரி, இது ஒரு நல்லதா திறமைதா. டேய் இந்த கதிரவிற்கு அங்கே சிங்கன தலைவனே நான் வந்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஒரே தங்கை இருக்கிறார், ஒப்பற்ற தங்கை கற்பகம் இருக்கிறார். என்னால் பார்த்தாலும் விளையாட்டு தரமாக இருக்கிறார். நந்தவரம் செல்வதும் தோழிகளோடு ஆடுவதும் பாடுவதும் விளையாட்டாகவே இருக்கிறார். விளையாட்டு பிள்ளையாகவே காலத்தை கழித்து கொண்டு வா. திருமணத்தை கேட்டால் இன்று செய்துள்ளேன், நாளை செய்யும் நாட்களை கழித்துக் கொண்டு வருகிறார் என்று ஒரு முடிவோடு தான் இருக்கிறேன். ஒன்றும் சொல்லி வைத்திருக்கிற இல்லையா? அதை தயார் உடனே தெரிவிக்க வேண்டும். இன்று எப்படியாவது திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். எங்கே என் தங்கை வருகிறார்? அப்படி என்றால் உன் தங்கையிடம் போய் வருகிறேன். போய் வா, போய் வாடா. என் தங்கை வருகிறாய், போய் வரவில்லை. அவன் அதோ
மின்ன வைரம பூட்டி சீராட்டி தாளாட்டி அன்பின் இருப்பிடமாகும் அரணர பிறப்பிடமாகும் மாசற்ற மாணிக்கமாகும் கற்பித்திரு உருவமாகும் கருணை வடிவமாகும் தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தன் மகள் அங்கத்தில் குறையில்லாமலும் பெற்றவரின் பெயரெடுக்கு மகளாகவும் குரு தட்சிணை கொடுத்து படிக்க வைத்து படித்தால் மட்டும் போது நினைத்து தகுந்தவரை தேர்ந்தெடுத்து மனமுடித்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்று நாம் தாய்மார்கள் ஆசை. ஏன் இப்பேற்பட்ட புனித பூமியில பிறந்து இந்நாட்டு மன்னருக்கு மகளாக கற்பகம் என்ற பெயர் பெற்று நான் சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அனிதினமோ என்னுடைய அண்ணனை நான் சந்திப்பது வழக்கம். அண்ணா அண்ணா ஒரு நூல் கொண்டு உருவான மாலை நாங்கள் தினந்தோறும் பூ பூக்கும் சோலை ஆனந்தம் விளையாடும் வீடு நாங்கள் அன்பினில் உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு. அண்ணா அண்ணா மாங்கில்யம் தவழும் மகராசிவதனம் மறந்தாலே போதும் வேறேது உலகம் மாங்கில்யம் தவழும் மகராசிவதனம் மறந்தாலே போதும் வேறேது உலகம் நீதானே எங்கள் திருக்கோவில் விளக்கு நீதானே எங்கள் திருக்கோவில் விளக்கு நீ இல்லை என்ற எரியாது கிழக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல இரண்டு விழி காட்டும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கினியே. அண்ணா இமை போல இரண்டு விழி காட்டும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கினியே. நீதானே அண்ணா நான் வணங்கும் தெய்வம் நீதானே அண்ணா நான் வணங்கும் தெய்வம் நீ இல்லை என்னடா நான் இங்கு இல்லை ஆனந்தம் விளையாடும் வீடு நாங்கள் அன்பினில் உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு. அண்ணா உன்னுடைய தங்கை ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை கற்பகத்தை மனமாற மாட்டீங்க. எப்பொழுது பார்த்தாலும் விளையாட்டு தலைவர் இருக்கிறார். திருமணத்தை பற்றி கேட்டால் முகம் மாறிவிடுகிறது. இன்று செய்துகிறேன் நாளை செய்துகளை நாட்களை கழித்துக் கொண்டே வருகிறாய். இன்று ஒரு முடிவோடு தான் வருகிறேன். ஏய் அப்பா, என்னப்பா பாத்துருங்க நானும் பாத்து ஏய் என்னடா யாராரு அவரு ஆம்னா மோட்டர் இருக்காரு ஆம்னா மோட்டர் இருக்காரு அவரு ஆம்பளை பொண்டாட்டி கிடையாதா? புருஷன் பொண்டாட்டி. ஏய் என்ன தோராயமா வந்து சொல்றேன். அவர் வந்திருக்காரு ஆம்னா மோட்டர் ஏய் அச்ச கொடுடாங்க. நாங்கள் இருவர் யார்? அண்ணனும் தங்கையும். அப்படி சொல்லாத. ஆம்பளை பொண்டாட்டி. ஆம்னா மோட்டர் இல்லப்பா புருஷன் பொண்டாட்டி மட்டும் வானா சொல்லுங்க. நின்றே இனிமே பேச நீ ஆம்னா மோனட்னே சொல்லு. அண்ணா, அப்படியே சொல்லு என்னை பாப்போம். அழைத்த காரணம் திருமணத்தை பற்றி தான். டேய் திருமணமா? ஆமா. அண்ணா எனக்கு வேண்டாம் திருமணத்துக்கு வேண்டாம். ஆசை இது இல்லை. சொல்லி சொல்லி சொல்லுங்க அறுத்து போச்சு. இன்று ஒரு முடிவோடு வந்திருக்கிறேன். அனைத்து நாட்டு இளவரசர் ஓவிய போட்டோக்களை கொண்டு வந்திருக்கிறார். எந்த நாட்டு இளவரசன் பிடிக்கிறாரோ தேர்ந்தெடுத்து இன்று சொல்ல வேண்டும். அப்படியா? ஆமா. சரி ஆகட்டும். இப்போ நான் மலர் விழா போடணும். ஏண்டா அந்த புகைப்படத்துல எடுத்துட்டு வந்தீங்க. போறமான இப்ப போறா அதனால சுத்தி போட்டோ எடுத்து ஓடாறதோ ஆமா போறா எப்போது பார்த்தாலும் அரண்மனை இருப்பது
வெறுப்பாக இருக்கிறது. இப்போ நான் மலர் நினைச்சிட்டு ஆடி பாட்டு வரேனே. இப்ப அங்க தானே வர? ஆமா. ஆமா மறுபடியும் ஏன் பாரு? தனியா போனாதான் எனக்கு துணியா வரும். வேணாம். சரி வேணாம். அவன் சொன்னதை விட்டு விட்டான். இப்பொழுது யாரும் ஓடுகிறான். ஏய் அட வாடா. கனவு வேண்டாம் என்று சொல்லவே கூடாது. எப்பொழுது பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறான். நீயா இது பொருத்தம்டா. உனக்கு இது பொருத்தமான வேலை. ஆமாடா சரி. ஏய் எடுத்து காட்டு, அந்த போட்டோங்களை எடுத்து காட்டு. மாப்பிள்ளையை நான் பார்க்கணும். அவசரப்படாதம்மா மா, அவசரப்படாத. போட்டா தெரியாத போட்டா காட்டு மாட்டிக்க போற. என்னடா புட்டங்காது இரு. என்னத்த போடுங்கறேன்? அடப்பாவியோ. ஐயோ இது எனக்கு பிடிக்கல. முகமா இது 3 கூட்டரோடு ஓனா சேர்ந்த மாதிரி இருக்குது. இவரை பார்த்தா எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? லேட்டஸ்ட் அழகா இருக்காரா? இந்த போட்டோ எடுத்துன்னு விடா. எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. அவன் எப்பவுமே அப்படித்தாமா. டேய் பிடிக்கவில்லை என்றால் விட்டு விட வேண்டாம். என்ன இதுக்குள்ள பெரிய விஷயம் ஒண்ணு கிடைக்குது. அது இத பாருமா, இது பிடிக்குதா பாருமா. இது பிடிக்குதா பாருமா. இது நான் புடுதுமா. இவர்தான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை. யார் இவரா? ஆமா இவரா? அட இவனா? டேய் இந்த போட்டோ எப்படி வந்தது இங்கே? உன்னை எங்கே போக வேண்டாம் என்று உரைத்தனோ அந்த நாட்டுக்கு சென்றிருக்கிறார். இவனா உரைக்கிறது? ஆமா இவர்தான் எனக்கு அழகா இருக்காரு. வேண்டாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறியா? ஏய் இவனா உரைக்கிறது? சீ அடி வீணா புந்தராமின் அடி. என்னதான் பண்றீங்கன்னு தெரியல. ஓடக்கர மண்ணெடுத்து ஒன்னுருவ செய்து வச்சேன். ஓடையில தண்ணி வந்து உன்னை மட்டும் பிரிச்சதென்ன அண்ணாவே, உன்னை மட்டும் பிரிச்சதென்ன அண்ணா. ஓடக்கர மண்ணெடுத்து நீ வெறுத்தால் உடல் மண்ணோடு
பிரிச்சதென்ன அண்ணாவே உன்னை மட்டும் பிரிச்சதென்ன உன்னை மட்டும் பிரிச்சதென்ன கல்லோ அது கற்சிலையோ காலமெல்லாம் நான் வாழலையே அண்ணா நான் ஒரு கருமணம் தவறா அண்ணா கல்லோ இல்ல கற்சிலையோ காலமெல்லாம் நான் வாழலையே நான் மலராத மாறக்கூடாத அண்ணா பாதத்திலே சேரக்கூடாத வண்ண மலராக மாறக்கூடாத அண்ணா பாதத்திலே சேரக்கூடாத ஓடக்கர மண்ண